முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மே 20ஆம் தேதிக்கு பிறகு சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக 3 ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் உருவாகி பணமழையானது கொட்ட இருக்கிறது. தற்பொழுது சூரியன் மேச ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ராசியில் பயணிக்க உள்ளனர். இதனால் மிகப்பெரிய அரிய நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறது. இந்த சேர்க்கையின் தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் உருவாக்க இருக்கிறது. இந்த சேர்க்கையினுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தெரிந்தாலும் கூட சில ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கையானது அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர இருக்கிறது. குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் காண உள்ளனர். பண ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது. இப்பொழுது சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தற்பொழுது சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக ராஜயோகம் உருவாகி பணமழையில் நனையப் போகும் அந்த முதல் ராசி மேச ராசி. மேச ராசி அன்பர்களே, மேச ராசியின் முதல் வீட்டில் சூரிய சந்திர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது. இதனால் மேச ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகுது. ஆளுமையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது தற்பொழுது மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது. புதிய வேலையை தொடங்கி இருந்தால் அதில் நல்ல ஒரு வெற்றி இந்த நேரத்தில் கிடைக்கப் போகுது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது. முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. காதலித்து கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களை மகிழ்ச்சி மட்டுமே உங்கள் இருவருக்கும் இடையில் தெரியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடி கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களை உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது. முக்கியமாக திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைக்காக தவித்து கொண்டிருக்கும் மேச ராசி அன்பர்களை கூடிய விரைவில் மே 20க்கு பிறகு அந்த குலதெய்வமே வந்து உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறக்கப் போகிறார். அதனால் எதையும் நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் மேசராசி அன்பர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இரண்டுமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு கடந்த 5 மாதங்களாகவே இறக்கம் மட்டும்தான் இருக்கு. ஏற்றம் என்பது ஒரு % கூட இல்லை. அதனால கடனுக்கு மேலே கடனுக்கு ஆளாகி போய் நிற்கிறீங்க. இதனால் தூக்கமே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்க. அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது. இந்த சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்து உங்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. அந்த முன்னேற்றத்திற்கு அடுத்தபடியாக நீங்கள் சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிடும். முன்னேற்றம் ஏற்பட்ட உடனே பணம் வந்து உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் காரணம் 2 கிரக சேர்க்கைதான். உங்களுக்கு பணமழையானது அடுத்தடுத்து குவிய இருக்கிறது. அடுத்தபடியாக சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த 2வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியின் 9வது வீட்டில் சூரிய சந்திர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது. இதனால் சிம்ம ராசிக்காரர்களுடைய ஆளுமை இந்த நேரத்தில் மேம்பட்டு காணப்படும். முக்கியமாக உங்களுடைய இலக்குகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்படுவீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை வந்து ஏற்படுத்தும். சிலருக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை தற்பொழுது அது நனவாக இருக்கிறது. பணியிடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகுது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இனிமை அதிகரித்து காணப்படும். இத்தனை நாட்களாக காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்க பல விதத்தில் சந்திச்சு வந்திருப்பீங்க சிம்ம ராசி அன்பர்களை. அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது. முக்கியமாக தம்பதிகளுக்கிடையே பரஸ்பர புரிதல் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும். சமூகத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் மீது நற்பெயர் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய பேச்சும் நடத்தையும் மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக நடந்துக்க போறீங்க நீங்கள் மே 20ஆம் தேதிக்கு பிறகு. வேலைக்கு போய்
அங்கே சம்பளம் ஒழுங்காக வராமல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை தொழில் வாழ்க்கை, சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, ஒருவரிடம் போய் வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது. இந்த சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. அடுத்தபடியாக சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, கும்பராசியின் மூன்றாவது வீட்டில் சூரிய சந்திர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது. இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்க போகுது. மார்க்கெட்டிங் ஊடகம் துறைகளில் இருப்பவர்கள் பெரும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய இருக்கிறது. முக்கியமாக நீண்ட நாட்களாகவே புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று பல சிந்தனையில் இருக்கிறீங்க கும்பராசி அன்பர்களை. தற்பொழுது நீங்கள் தயங்காமல் தொடங்கலாம். அப்படி தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை மட்டுமே தேடித்தர இருக்கிறது. மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பில் உங்களுடைய முழு திறமைகளையும் காட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்கள் தங்கள் துணையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டாக இருக்கிறது. மொத்தத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். உங்களுடைய செயல் மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே பொறுமையாக யோசித்து சரிவர நீங்கள் செயல்படுவீங்க. அதனாலேயே மற்றவங்க பெருமையாக பேசுகிற அளவுக்கு உங்களுடைய செயல் இருக்கும். உங்களுடைய தொழில் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களை, சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு நபரால் எப்பொழுது பார்த்தாலும் இடைஞ்சலை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது. இத்தனை நாட்களாக தொழில் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்ணும் காணாமல் போகுது. பண ரீதியாக கடந்த 3 மாதத்தில் பார்க்கக்கூடாத அசிங்கத்தை எல்லாம் பார்த்துட்டீங்க. அதாவது உங்கள் சொந்த பந்தமே உங்களை அப்பேற்பட்ட வார்த்தைகளால் பேசிட்டாங்க. அதெல்லாம் நினச்சி இனிமேல் கவலையே படாதீங்க கும்பராசி அன்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த 2 கிரக சேர்க்கை காரணமாக பணமழை குவிய இருக்கிறது. அந்த பணத்துக்காண்டி தான் உங்களுடைய சொந்த பந்தம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்க. இப்பொழுது அதாவது அந்த பணம் உங்ககிட்ட தானாகவே சேரப்போகுது. சும்மா இல்லை, உங்களுடைய பல நாள் முயற்சி, பல மாதம் பல வருடம் முயற்சி எல்லாம் இப்பொழுது வெற்றியாக மாறப்போகுது. உங்களுடைய சொந்த பந்தங்களாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திடீரென ஒரு உயரத்தை அடைய போகிறீங்க. அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது. சூரிய சந்திர சேர்க்கை காரணமாக 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் உருவாகி அதிர்ஷ்டம் அடித்து பணமழை குவிய இருக்கிறது. தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி, 2வது ராசி சிம்ம ராசி, 3வது ராசி கும்பராசி. 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தொழில் பிரச்சனை, பணப்பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு வர இருக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.